from the News First Center in Colombo. Good evening and welcome to the news at 10. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10 மணி பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றுமதி இந்தியாவில் நாளை ஆரம்பம். தடுப்பூசியை அனுப்புவதற்கு தேவையான அனுமதியை இலங்கையிடமிருந்து எதிர்பார்த்துள்ளதாக இந்தியா அறிவிப்பு. புதிதாக 4 மேன்முறையீட்டு நீதிமன்றங்களை ஸ்தாபித்து கைதிகளின் வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்த நடவடிக்கை. ரஞ்சன் ராமநாயக்கவினால் பாராளுமன்றம் வர முடியுமா? தீர்மானத்தை அறிவிக்க கால அவகாசம் கோரினார் சபாநாயகர். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தலையீடு செய்யும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றுமதியை இந்தியா நாளை ஆரம்பிக்க உள்ளது. முதலாவது தடுப்பூசி தொகுதி பூட்டான் மற்றும் இந்தோனேஷியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை கோவிட்-19 தடுப்பூசியை இலங்கைக்கு அனுப்புவதற்கு தேவையான அனுமதியை இலங்கையிடமிருந்து எதிர்பார்த்துள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ஏனைய ஆசிய நாடுகளுக்கு நாளை முதல் தடுப்பூசி விநியோகிக்கப்பட உள்ளதாக இந்தியா அறிவித்துள்ளது. ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள முடியுமா? இது தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது. මාස 6කට පසුව මැතිවරණ කොමිසම කියන ආකාරයට 6 மாதங்களுக்கு பின்னர் அவரது ஆசனம் இழக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவ்வாறு இடம்பெற்றால் அதற்கு எதிராக அனைத்து விதமான சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். ஏன் இன்று ரஞ்சன் ராமநாயக்கவை பாராளுமன்றத்துக்கு அழைக்கவில்லை என நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பிலான எந்த சட்டமும் பாராளுமன்றத்தில் வகுக்கப்படவில்லை. எனவே எந்த ஒரு கால தீர்ப்பு வழங்குவதற்கு சுதந்திரம் உள்ளது. ஆங்கில சட்டத்தின்படி நீதிமன்ற அவமதிப்பிற்கு தண்டனை வழங்க முடியாது. நீதிமன்றம் தனது நிலைப்பாட்டை தவறாக சித்தரிக்கின்றது என்று நான் நம்புகிறேன். சட்டத்திற்குள் காணப்படும் இந்த இடைவெளி காரணமாக நேர்மையான அரசியல்வாதிக்கு ஏற்பட்டுள்ள இந்த அநீதி தொடர்பில் உங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒருவரை பாராளுமன்ற ஆசனத்தில் அமர்த்துவது என்பது உங்களது பொறுப்பாகும். நீதிமன்றமோ சட்டமா அதிபர் திணைக்களமோ அனுர பண்டாரநாயக்க இது தொடர்பில் தெளிவான தீர்மானம் ஒன்றை வழங்கியுள்ளார். ஷிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிரான குற்றப்பிரேரணை நீக்குமாறு நீதிமன்றம் அறிவித்தாலும் சமல் ராஜபக்ச சபாநாயகராக இருந்தபோது அதனை பின்பற்றவில்லை. பிரேமலால் ஜெயசேகரவை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வர முயற்சித்த போது சட்டமா அதிபர் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்தார். ஆனால் அதனை நீங்கள் ஏற்கவில்லை. இது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அது தொடர்பாக சட்டமா அதிபர் தெளிவூட்டலை வழங்கியுள்ளார். ரஞ்சன் ராமநாயக்கவை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. கோவிட் தொற்று இல்லை என்றால் நான் விரைவில் அவரை சந்திக்கவும் செல்ல உள்ளேன். ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு உயர் நீதிமன்றத்தினாலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே அதற்கு அப்பால் எவ்வாறு செல்வது என்பது தொடர்பிலேயே பிரச்சனை எழுந்துள்ளது. மரங்கொத்தி எல்லா மரங்களையும் கொத்திவிட்டு இறுதியில் வாழை மரத்தை கொத்திய கதையை போன்றதே இது. அவ்வாறு நீதிமன்றத்தை அவமதித்ததாலேயே அவருக்கு தண்டனை கிடைத்துள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்தமைக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் என அரசியலமைப்பில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அரசியலமைப்பின் 125வது சரத்தை வாசிக்குமாறு நான் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்கின்றேன். அரசியலமைப்பிற்கு பொருட்கோடல் வழங்கும் உரிமை உயர்நீதிமன்றத்திற்கே உள்ளது. நாம் இந்த சபையில் எதனை பேசினாலும் இறுதி சட்டம் தொடர்பில் விளக்கும் உரிமை உயர்நீதிமன்றத்திற்கே உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்பதனை உயர் நீதிமன்றத்தினால் தீர்மானிக்க முடியும். நான் அது சரி பிழை என்று கூறுவதில்லை. அதுவே சட்டம். அது அரசியலமைப்பின் ஒரு பகுதி. இன்று எமது நாட்டில் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு எதிராக போதைப் பொருள் வர்த்தகர்களை செயற்படுகின்றனர். எமது நாட்டில் போதைப் பொருள் விற்பவர்கள் මෙතනින් notice appeal එකක් ගන්නත් බෑ. appeal එක කරන්න විදියකුත් නැහැ. We have a statute called ICCPR Act. எந்த ஒரு குற்றத்திற்காகவும் ஆக குறைந்தது ஒரு தடவையாவது மேன்முறையீடு செய்ய சந்தர்ப்பம் இருக்க வேண்டும். அதனாலேயே நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் தொடர்பிலான சட்டத்தில் குறைபாடுகள் இருப்பதாக நான் கூறினேன். இறுதியான நீதிமன்றம் என்பது உண்மையானது. எனினும் எந்த ஒரு குற்றத்திற்காகவும் ஆக குறைந்தது ஒரு தடவையேனும் மேன்முறையீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என நாம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளோம். இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பிற்கு மேன்முறையீடு செய்ய முடியுமா என்பது தொடர்பில் நாம் ஆராய வேண்டும்.
சில சந்தர்ப்பங்களில் உயர்நீதிமன்றத்திற்கு மேன்முறையீடு தொடர்பில் ஆராய்வதற்கு சந்தர்ப்பம் உள்ளது. எனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கேற்ப எந்த ஒரு இறுதி தீர்மானத்திற்கு முன்னர் மேன்முறையீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் உள்ளது. Principle of ICCPR Act that government has enacted from any criminal conviction. எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது அணியோ கோரிக்கைகள் இருப்பின் எழுத்து மூலம் அடுத்த 2 வாரங்களுக்குள் சமர்ப்பியுங்கள். இது தொடர்பிலான தீர்ப்பை அறிவிப்பதற்கு 3 வாரங்கள் கால அவகாசம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ரஞ்சன் ராமநாயக்க ஆக குறைந்தது அடுத்த பொது தேர்தலில் போட்டியிட வேண்டுமாக இருந்தால் அது ஜனாதிபதி பொது மன்னிப்பினால் மட்டுமே முடியும். துமிந்த சில்வாவுக்கு இருக்கும் சந்தர்ப்ப அவருக்கும் உள்ளது. அதற்கு மேலால் முடியாது. ஏனென்றால் மேன்முறையீடு செய்ய இடமொன்றில்லை. எனவே அதனை ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வரை சென்றால் ஆக குறைந்தது ரஞ்சனுக்கு அடுத்த பாராளுமன்றத்துக்கு வர முடியும். உண்மையில் நீங்கள் ரஞ்சனை நேசிப்பதாக இருந்தால் ஜனாதிபதி பொது மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக செயற்படுங்கள். இதேவேளை சிகரெட்டின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்து அரசு வங்கியொன்றில் இருந்து பெருந்தொகை கடனை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கத்துக்கு நெருங்கிய ஒருவர் செயற்பட்டுள்ளதாக அனுர இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். 2020 ஆண்டு 9ஆம் மாதம் 1ஆம் தேதி DS குணசேகர தனியார் நிறுவனம் என்ற நிறுவனம் இலங்கை வங்கியின் கட்டுவன கிளையில் 31,500 லட்சம் ரூபாய் கடன் கோரியுள்ளது. அவரின் மகனான உதித்த குணசேகர தற்போது புல்மோட்டை கனியவள திணைக்களத்தின் தலைவராக உள்ளார். சில அமைச்சர்கள் அண்மையில் கொழும்பில் உள்ள அவரின் வீட்டிலேயே தங்கியிருந்தனர். நான் அவர்களின் பெயர்களை கூறுவதில்லை. அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் அனுராதபுரம் அவரின் வீட்டிலேயே தங்குகின்றனர். அவர் இலங்கை வங்கியின் கட்டுவன கிளையில் 31,500 லட்சம் ரூபாய் கடன் கோரியுள்ளார். கட்டுவன கிளையின் பெறுமதி கூட அந்த அளவு இருக்காது. அடுத்த வரவு செலவு திட்டத்தில் சிகரெட்டின் விலை அதிகரிக்கப்பட உள்ளமையினால் சிகரெட்டை களஞ்சியப்படுத்தி வைப்பதற்காக அந்த கடன் தொகையை வழங்குமாறு கோரியுள்ளார். சிகரெட்டை களஞ்சியப்படுத்தி வைப்பதற்காக 31,500 லட்சம் ரூபாவை DS குணசேகர நிறுவனத்துக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அனுமதி வழங்கும் பொழுது வட்டி வீதம் AWPR+ ஒரு வீதம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வங்கியில் சிறந்த முறையில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற சாதாரண வட்டி வீதமே இந்த நிறுவனத்துக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான பிணை அந்த சிகரெட் தொகை. இந்த விடயம் பணிப்பாளர் சபைக்கு சென்றது. பணிப்பாளர் சபையில் இருந்த P. ரத்நாயக்க என்ற பணிப்பாளர் தொடர்பில் நான் நன்றி கூறுகின்றேன். இந்த கடன் தொகையை நிராகரிப்பதற்கு அவர் 3 விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அரச வங்கி நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு முன்னிற்பதற்கு அவசியம் என அவர் முதலாவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே சிகரெட்டை கொள்வனவு செய்வதற்கு கடனை வழங்க அது நாட்டின் அபிவிருத்திக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்று அவர் வினவியுள்ளார். சிகரெட் பாவனையை குறைப்பதே அரசாங்கத்தின் திட்டம் எனவும் சிகரெட்டை கொள்வனவு செய்வதற்கு இலங்கை வங்கி தலையிடுவதனால் அது அரசாங்கத்தின் கொள்கைக்கு முரணாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் வரியை அதிகரிப்பதனால் சிகரெட்டின் விலை அதிகரிக்கும் நிலையில் அந்த சிகரெட் தொகை டொபேக்கோ நிறுவனத்திடம் இருந்தால் அதிகரிக்கும் வரி வருமானம் அரசாங்கத்துக்கு வருமானமாக அமையும். எனவே அரச வருமானம் திரைசேரிக்கு செல்வதற்கு பதிலாக தனியார் வர்த்தகர் ஒருவருக்கு செல்வதற்கு அனுமதி வழங்க இதன் மூலம் இடம்பெறுவதாக அவர் 3வது விடயமாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு கூறியிருந்த போதிலும் அந்த பணிப்பாளர் சபை இந்த கடன் தொகைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நிதி அமைச்சர் அல்லது ராஜாங்க அமைச்சரிடம் நான் பதிலை எதிர்பார்க்கின்றேன். இலங்கை வங்கியினால் சிகரெட் தொகையை பிணையாக வைத்துக் கொண்டு 31,500 லட்சம் ரூபாவை இலங்கை வங்கியின் கட்டுவணக்கிலிருந்து எவ்வாறு வழங்கினீர்கள்? இறுதியில் சிகரெட்டின் விலையை அதிகரிப்பதற்காக அவர் நிதி அமைச்சருடன் பேசியுள்ளார். அவர் அதனை PB ஜெயசுந்தரவுக்கு தெரிவித்துள்ளார். ஏதாவது ஒரு காரணத்தினால் அது திட்டத்துக்குள் உள்வாங்கப்படவில்லை. வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருந்தால் அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வரி வருமானம் தனியார் ஒருவருக்கு சென்றிருக்கும். எதிர்காலத்தில் பொருட்களின் விலையை அதிகரிப்பதற்காக அரசாங்கம் வரியை அதிகரிக்க உள்ளது. வர்த்தகர்களுக்கு இதன் மூலம் பணம் உழைப்பதற்காக இலங்கை வங்கியினால் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு நிதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும். ඉදිරියේදී ආණ්ඩුව බහන්න වැඩි කරන්න බද්දක් ගහන්න ඉන්නවා. ව්‍යාපාරිකයන්ට මේ බද්දාහාර උපයා ගැනීම සඳහා ලංකා බැංකුවෙන් ණය දෙනවා. මම දැනගන්න කැමති මුදල් අමාත්‍යවරු මේ පාර්ලිමේන්තුවට උත්තර ලබා යුතුයි. ඉතාමත්ම සාහසික இது குற்றவியல் குற்றம். தமது பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி சில விடயங்களை அவர் சற்று நேரத்துக்கு முன்னர் சபையில் குறிப்பிட்டார். நாம் கட்டுவணக்களுடன் தொடர்பு கொண்டு தொடர்பில் வினவினோம். அவர் ஒரு சாதாரண வர்த்தகர். அவர் இன்னும் 300 மில்லியன் ரூபாயை செலுத்த வேண்டியுள்ளார். அவர் சாதாரண வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆகவே இவ்வாறான வியாபாரிகளுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டாம். இதேவேளை நிறைச்சோலை மின்னுற்பத்தி நிலையத்திற்காக நிலக்கரி கொள்வனவு செய்த விலை மனுவில் சந்தேகம் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இன்று சபையில் தெரிவித்தார்.
3 லட்சம் தொன் நிலக்கரியை $96 விலை மனுக்கோரல் தொடர்பில் நேற்றைய அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஹாட் டெண்டர் வகையில் கோரப்பட்ட விலை மனுக்கள் பல ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரத்து செய்யப்பட்ட விலை மனுக்கள் $56 உள்ளன. ஒரு தொன்னை பெற்றுக் கொள்வதற்கான பெறுமதி $30 என்ற வகையில் நாட்டுக்கு இதனால் நட்டம் ஏற்படும். 3 லட்சம் தொன்னை $30 அதிகரித்து கணக்கிட்டு பாருங்கள். 1.7 பில்லியன் ரூபாய் அல்லது 170 கோடி ரூபாய் நட்டம் ஏற்படும். அரசாங்கம் எங்கு செல்கின்றது என்பது எமக்கு நன்றாக தெரிகின்றது. புதிதாக 4 மேன்முறையீட்டு நீதிமன்றங்களை ஸ்தாபித்து மேன்முறையீடு செய்துள்ள கைதிகளின் வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கு சிறைச்சாலைகள் முகாமைத்துவ மற்றும் கைதிகள் மறுவாழ்வு ராஜாங்க அமைச்சு திட்டமிட்டுள்ளது. 1998 ஆண்டிற்கு பின்னர் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை காலத்தை 4 ஆண்டு மீளாய்வு குழுவின் அறிக்கை பிரகாரம் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. எவராயினும் இந்த சந்தர்ப்பம் பாரிய போதை வஸ்து வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கிடைக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 1998 ஆண்டின் பின்னர் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளவர்களின் தண்டனையை ஜனாதிபதியின் விசேட மன்னிப்பின் கீழ் ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சு விடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பும் பாரிய போதை வஸ்து வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு அளிக்கப்பட மாட்டாது. கொழும்பு பகுதியின் சிறைச்சாலையை நவீன அம்சங்களுடன் ஹொரணையில் ஸ்தாபிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என சிறைச்சாலைகள் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பிலான மக்களின் பிரேரணையை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அரசாங்கத்திடம் கையளிக்க உள்ளதாக கிழக்கு முனையத்தை பாதுகாக்கும் தேசிய அமைப்பு இன்று தெரிவித்தது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வெளிநாடுகளுக்கு விற்க வேண்டாம் என மக்களிடம் தற்போது கையொப்பம் சேகரிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்க முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் இன்று கையொப்பம் சேகரிக்கப்பட்டது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலும் இன்றைய தினம் கிழக்கு முனையம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. වරායි නැගනීර ජැටියේ ඉන්දියාවට 149ක් දෙන එකේ අන්තිම තීරණය ගත්තද? ඒ ගැන ඊයේ අමාත්‍ය මණ්ඩලයේ සාකච්ඡා වුණාද? නෑ ඔබතුමා නෑ ඊයේ සාකච්ඡාවක් ඇති වුණේම නෑ. இல்லை, நேற்று அது தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை. சில தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்திருந்தார். அமைச்சரவையில் நியமிக்கப்பட்டுள்ள குழுவிற்கு தமது யோசனைகளை முன்வைக்குமாறு கூறுமாறும் அங்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என கூறப்பட்டது. அந்த நிலைப்பாடே தற்போதுள்ளது. சீனி இறக்குமதி வரி உள்ளிட்ட விசேட வர்த்தக பொருட்களுக்கான வரிகளை அரசாங்கம் அண்மையில் திருத்தி அமைத்தது. அதற்கான வர்த்தமானி இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. எனினும் சீனி இறக்குமதி வரி திருத்தம் தொடர்பிலான வர்த்தமானிக்கு அனுமதி வழங்க வாக்கெடுப்பு அவசியம் என எதிர்க்கட்சியினர் கூறினர். எவ்வாறாயினும் சபாநாயகரும் சபை முதல்வரும் அதற்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. අංක 7 ලියාගන්නක විරුද්ධයි කියලා ලියාගමු. අපි විරුද්ධතාවය සටහන් කරගන්න. අපි අනුමත කරපු එක ආපහු අනුමත කරන්න කියලා ඡන්දයක් ගන්න බෑනේ. එහෙනම් ඊළඟ එකට ඡන්දයක් ගන්න. 5 අනුමත කළා. මම ඉදිරිපත් කරන අංක 6. ආයි. බාව කල්තැබීම. I agenda house 20 වෙනි දින පෙරවරු 10 දක්වා පාර්ලිමේන්තුව කල්තැබී යුතුයි යෝජනා කරනවා. தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சர்வாதிகாரியை போன்று செயற்பட முடியாது என அமைச்சர் கெஹலிய ராமுக்வெல்ல தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இன்று அவர் இதனை தெரிவித்தார். முதல் அமாத்தியத்துமா 1000 ரூபாய் வழங்குவதாக பிரதமர் பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். இது மிகவும் சிக்கலான பிரச்சனை. 50 ரூபாய் கூட அதிகரிக்க முடியாத காலத்தை தாண்டி நாங்கள் வந்துள்ளோம். சம்பள அதிகரிப்பை வழங்க வேண்டும் என்று கொள்கை ரீதியில் நாங்கள் தீர்மானம் எடுத்துள்ளோம்.
அதன் பிரகாரம் அதிலிருந்து நழுவிச் செல்லாமல் அதனை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். சம்பள அதிகரிப்பு தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனம் கொண்டுள்ள நிலைப்பாடு தொடர்பிலும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். அரசாங்கத்திற்கு தெரிவித்தாலும் இல்லாவிட்டாலும் எவருக்கும் சர்வாதிகாரமாக செயற்பட முடியாது. ஊழியர்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இடையிலான உறவு தொடர்பில் ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கின்ற போது அதனை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். எனினும் அரசாங்கம் கொள்கை ரீதியிலான தீர்மானம் எடுக்கின்ற போது இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் தலையிட்டு தீர்வினை பெற்றுக் கொடுக்கும். இதேவேளை கண்டியில் உள்ள ஆயிர அலுவலகத்துக்கு சென்ற ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சம்பள பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இது தொழிற்சங்கங்களுக்கும் கம்பெனிக்கும் நடுவில் இருக்க கூட்டப்பந்தம். அப்படி இருக்கும்போது அரசாங்கத்தால் அவங்களால முடிஞ்ச அழுத்தத்தை தான் தர முடியும். பேச்சுவார்த்தை தான் போயிட்டு கட்டாய ஒரு நல்ல முடிவு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 25 நாள் வேலை உண்மைக்கும் நாங்கள் சொல்லியிருந்தோம். கூட்டப்பந்த முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 300 நாள் வேலை கொடுத்தாகணும். கூட்டப்பந்தத்தில் நிறைய மக்கள் நலன் கருதி நிறைய சரத்துகள் இருக்குது. ஆனால் சில பேர் அந்த விஷயம் புரியாமல் மக்களை தூண்டி விட்றாங்க, கூட்டப்பந்தத்தை ரத்து செய்யணும்னு. இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம்னா கூட்டப்பந்தத்தை ரத்து செய்யணும்னா நாங்கள் ரத்து செய்வோம். ஆனால் அதுக்கப்புறம் மக்களுக்கு இந்த வரப்பிரசாதங்கள் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அதுக்கு அவங்க தான் பொறுப்பு கூறியாகணும். கூட்டப்பந்தம் இல்லைன்னா இனிமேல் கம்பெனி 25 நாள் வேலை தரணும்னு அவசியம் இல்லை. கம்பெனி 2 நாள் வேலை தரலாம், 10 நாள் வேலை தரலாம், 15 நாள் வேலை தரலாம், இல்லாட்டி வேலை தராமல் கூட இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யாராலையும் போய் பேச முடியாது. கம்பெனி மார்க்கிட்ட நேராக போகணும், தொழில் அமைச்சு கிட்ட தான். කම්කරුවන්ට රජයේ ප්‍රතිපත්තියක් වශයෙන් දෛනික මූලික වැටුම 1000 ரூபாய் நாளாந்த சம்பளமாக வழங்க அரசாங்கம் அறிவித்துள்ளது. பெருந்தோட்டத்தில் காணப்படும் மிக முக்கியமான நிறுவனமாக பெருந்தோட்ட யாக்கம் காணப்படுகின்றது. இது அரசின் நிறுவனமாகும். எனவே 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெருந்தோட்ட யாக்கம் வழங்க முடியும். அதற்கான அதிகாரம் உங்களிடமும் பிரதமரிடமும் காணப்படுகின்றது. இதனை கைவிட்டு ஏன் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடுகின்றீர்கள்? அரசாங்கம் என்ற ரீதியில் உங்களால் 1000 ரூபாய் வழங்க முடியும். රජයේ ඇටියට ඔබතුමාලාට රුපියල් ලබා දෙන්න පුළුවන්. இது எனக்கு பொறுப்பான விடயம் அல்ல. பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரிடம் இந்த விடயம் தொடர்பில் கேட்க வேண்டும். இந்திய வம்சாவளி தினத்துக்கான நிகழ்வு இலங்கைக்கான இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் ராகேஷ் நடராஜ் தலைமையில் கண்டியில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கலந்து கொண்டிருந்தார். அத்துடன் இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வீணா ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். And I would like to thank the Indian government. இந்திய அரசாங்கம் நமக்கு சுமார் 14,000 வீடுகளை வழங்கியுள்ளது. அதனால் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வீடுகளுக்கும் அப்பால் அவர்கள் நமது கல்வித்துறைக்கு பங்களிப்பு செய்துள்ளனர். பாடசாலைகளை தர முயற்சி தந்துள்ளனர். பயிற்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இவை அனைத்தும் மீண்டும் தொடர வேண்டும். இந்திய வம்சாவளி சமூகத்தினரின் கலாச்சார முன்னெடுப்புகளுக்கும் ஆதரவை வழங்கி வருகின்றனர். இன்று இளைஞர்கள் கலாச்சாரத்துடனான தொடர்பை இழந்து வருகின்றனர் என்பது மோசமான உண்மை. இந்த விடயத்தில் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவு தேவை. நாங்கள் நமது கலாச்சாரத்திலிருந்து அதிகம் விலகிச் சென்றால் நமது அடையாளமும் அதிகம் பாதிக்கப்படும். 14% இருந்த நமது இருப்பு இன்று அதில் அரைவாசியிலும் குறைவடைந்துள்ளது. அதன் காரணமாக நமது முன்னுரிமைகளுக்கு நாங்கள் ஒன்றித்து நிற்க வேண்டும். அரசியல் தலையீடுகள் உள்ளன. மக்கள் வேறு வேறு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர். ஆனால் எப்போதும் நமது அடையாளம் என்பது முக்கியத்துவம் மிக்கது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த தோட்ட தொழிலாளருடைய நலன்களை பேணுவதற்காகவே கண்டியிலே இந்த உதவி தூதரகம் அமைக்கப்பட்டது. இது ஒரு 100 வருடங்களுக்கு மேல் அமைக்கப்பட்ட இந்த உதவி தூதரகம் இங்குள்ள மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றது. இன்று அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல்வேறு விஷயங்களிலே உதவி செய்து வருகின்றது. அதே நேரத்தில் இலங்கை புலமை பரிசில் திட்டம், எங்களுடைய கல்வி உதவி திட்டம் போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு இந்திய தூதரகம் எங்களுக்கு உதவி செய்து வருகின்றது. காணி சுவீகரிப்பு செயற்பாடுகளை நிறுத்துமாறு வலியுறுத்தி வேலணை பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் வேலணை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மண்கும்பான் பிரதேசத்தில் 11 பேருக்கு சொந்தமான 15 ஏக்கர் காணியை கடற்படைக்கு சுவீகரிக்கும் நோக்கில் நில அளவை திணைக்களத்தினால் அளவீடு செய்யப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கமைய மக்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வருகை தந்ததுடன் கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்களை பிரதேச செயலகத்துக்குள் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினர். இடம்பெயர்ந்து போய் வன்னிக்கு போய் வந்தும் எனக்கு குடியிருக்க காணி இல்லை. இதுவரையிலும்
நான் இரவல் வீட்டில் தான் வசித்து வருகிறேன். காணியில் இருந்த சிறிய கண்காணிப்பு முகாமை அகற்றி பக்கத்து காணியில் நிரந்தரமாக கட்டி இருக்கிறார்கள். அது என்னுடைய காணியில் வீடு கட்டுவதற்கு அனுமதியும் தருகிறார்கள். இல்ல எங்கள் காணியை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் எத்தனையோ தடவை கடிதங்கள் கொடுத்தும் எந்தவித அறிவித்தலும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, மறுமொழி ஒன்றும் தெரியல. எங்களுக்கு இந்த காணியை நீங்க மீட்டு தர வேணும். இப்படியான செயலுக்கு செய்ய விடாமல் நாங்கள் விவசாயம் செய்த நாங்கள் இந்த காணி எல்லாம் இப்ப வேண்டியதிலே இருக்குது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேலணை பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். எங்களுக்கு ஏற்கனவே காணியம் வச்சின்ற அறிவுறுத்தலுக்கு நாங்கள் நில அளவை செய்வதற்குரிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு நில அளவையாளர்கள் வரைக்க மக்களிடையும் மக்களிடையும் விருப்பமின்மை எதிர்ப்பிருந்த காரணத்தால் தற்காலிகமாக நாங்கள் காணி வச்சிருந்த ஆலோசனை பெறும் வரைக்கும் இந்த செயற்பாடு நடத்தி வச்சிருக்கிறோம். இந்த விடயம் தொடர்பில் கடற்படை பேச்சாளர் கேப்டன் இந்திக்கு டி சில்வாவிடம் நாம் வினவிய போது கடற்படை முகாம் அமைந்துள்ள காணிகள் அளவீடு செய்யப்படுகின்றமை வழமையானது எனவும் அரசு காணிகளிலேயே முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் முயற்சி அல்லவெனவும் அவர் வலியுறுத்தினார். மன்னாரில் இருந்து இடம்பெயர்ந்து புத்தளம் மாவட்டத்திலும் வசித்து வரும் 7,727 பேர் வாக்காளர் இடாப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். வடமாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தில் இருந்து இடம்பெயர்ந்து புத்தளம் மாவட்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொத்தடி வாக்களிப்பு முறையினூடாக தமது மாவட்டத்தில் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவால் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட அதிகமானவர்களின் வாக்காளர் பதிவை மன்னார் உதவி தேர்தல் ஆணையாளரும் அதிகாரிகளும் சேர்ந்து திட்டமிட்டு வாக்காளர் இடாப்பில் இருந்து நீக்கியுள்ளதாக ரிஷாட் பதியுதீன் முறைப்பாடு செய்துள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு வாக்காளர் பதிவு நீக்கப்பட்டவர்களுக்கு இலங்கையில் எந்த ஒரு பிரதேசத்திலும் தற்பொழுது வாக்குகள் இல்லாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்வீக இடங்களில் குடியேறுவதற்கு அடிப்படை வசதிகள் இன்மையினாலேயே அவர்கள் மீண்டும் புத்தளத்திற்கு வந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். 7,727 பேரின் பெயர்கள் வாக்காளர் இடாப்பில் இருந்து நீக்கப்பட்டவை பாரதூரமான மனிதுரிமை மீறலாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் கடந்த 15ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கும் கடிதம் மூலம் அறிவித்திருந்தார். தமது சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தாதியர்கள் இன்று அடையாள பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். கொரோனா தொற்றுக்குள்ளாகும் வைத்தியசாலை பணியாளர்களுக்கு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலேயே சிகிச்சைகளை பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தி இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. எமது வைத்தியசாலையில் கடந்த ஒரு சில தினங்களாக தாதியர்களும் வைத்தியர்களும் ஏனைய ஊழியர்களும் இந்த கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளுக்கு வைத்திய சிகிச்சைக்காக எடுத்துச் செல்லப்படுகின்றார்கள். அவர்களது தேவை கருதியும் இவ்வாறான தாதியர்களை பராமரிப்பதற்கான ஒரு இடத்தை கோரியுமே நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கின்றோம், நோயாளிகளை தொட்டடைய தயாராக இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய தாதியர்களுக்கு ஏதாவது தொற்று ஏற்படும் போது அவர்களை இந்த வைத்தியசாலையில் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அவர்களுக்கு பராமரிப்பதற்கு ஒரு சாதாரண இடத்தை தந்தாலே போது. இந்த விடயம் தொடர்பில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் கே கலாரஞ்சனி இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுடைய வைத்தியசாலையில் கோவிட் பாசிட்டிவான பேஷண்ட்ஸுக்கோ அல்லது ஸ்டாஃபுக்கோ ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டரை வைக்கிறதுக்கு இன்னும் சுகாதார அமைச்சினால அதுக்கு எந்த விதமான அனுமதியும் தரப்படவில்லை. இருந்த போதிலும் நேற்று நடைபெற்ற ஆளுநருடைய கச்சேரியில் நடைபெற்ற ஆளுநருடைய கூட்டத்தில் கல்லாறு ட்ரீட்மெண்ட் சென்டர் கோவிட்-19 ட்ரீட்மெண்ட் சென்டரில் எங்களுடைய ஸ்டாஃபை அக்கமடேட் பண்ணுறதுக்கு பிடிஹெச்எஸ் ஆர்டிஹெச்எஸ் அவங்க உடன்பட்டிருக்கிறார்கள் பலர். எனவே இது தொடர்பாக நான் சுகாதார சேவையில் பணிப்பாளர் நாயகரிடம் அறிவித்திருக்கிறேன். பொகவந்தலாவை நகர் ஈழத்து பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி ஆலய வருஷாபிஷேக உற்சவம் இன்று நடைபெற்றது.
பொகவந்தலாவை நகர் ஈழத்து பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி ஆலய வருஷாபிஷேக பெருவிழா கிரியைகள் நேற்று மாலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பமானது. இன்று காலை சிறப்பு ஹோம பூஜைகள் நடைபெற்றன. ஆலய பிரதம குருக்கள் தலைமையில் ஆகம முறைப்படி கிரியைகள் நடைபெற்றன. ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமிக்கு 1008 சங்குகளால் சிறப்பான முறையில் அபிஷேகம் நடத்தப்பட்டது. இன்றிரவு திருக்கல்யாண உற்சவத்துடன் பொகவந்தலாவை நகர் ஈழத்து பழனி ஆலய வருஷாபிஷேக பெருவிழா சீனி இறக்குமதி தொடர்பில் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இரு சந்தர்ப்பங்களில் சீனி இறக்குமதிக்கான வரி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டமையினால் அரசாங்கத்திற்கு நெருங்கிய ஒரு வர்த்தகருக்கு 1000 கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதாக கடந்த நாட்களில் குற்றம் சுமத்தப்பட்டது. இன்றைய விவாதத்தின் போது அது தொடர்பிலும் வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. தமது நெருங்கிய நண்பரான வில்மா நிறுவனம் 90 நாட்களில் 1,02,180 மெட்ரிக் டன் சீனியை இறக்குமதி செய்துள்ளது. ஏனைய 14 நிறுவனங்களும் 71,366 மெட்ரிக் டன் சீனியையே இறக்குமதி செய்துள்ளன. அதாவது சந்தையில் 59% பங்கை அந்த நிறுவனம் மாத்திரம் பெற்றுக் கொண்டுள்ளது. வாழ்க்கை செலவு குறைப்பை குழு கூடியா வரி குறைப்பு தொடர்பிலான தீர்மானம் எடுக்கப்பட்டது. தற்போது அது மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த இலாபம் 3 மாதங்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கும். கடந்த காலங்களில் அது வில்மாவாக இருக்கலாம் அல்லது XY நிறுவனமாக இருக்கலாம். அந்த நிறுவனம் லாபம் ஈட்டியிருந்தால் அதுவே சந்தையின் நிலைமை. சந்தையில் தமக்கு லாபம் கிடைக்கும் வகையில் வர்த்தகர்கள் செயற்படுகின்றார்கள். வில்மாவாக இருக்கலாம் அல்லது XY நிறுவனமாக இருக்கலாம். அவர்கள் இந்த நாட்டில் வரி மோசடி செய்திருந்தால், முறையற்ற விதத்தில் லாபம் ஈட்டியிருந்தால், வசந்த சமரசிங்க தற்போதைய தொடர்பில் நீதிமன்றம் சென்றுள்ளார். முடியுமானால் அதை நிரூபித்து காட்டுங்கள். நாம் எந்தவித இடையூறுகளையும் ஏற்படுத்த மாட்டோம். 85 ரூபாவுக்கு சீனி கிடைத்ததா என நாம் நாட்டு மக்களிடம் கேட்கிறோம். எனினும் இன்று திரைசேரி 1000 கோடி ரூபாய் வருமானத்தை இழந்துள்ளது. இது யாருடைய பணம்? இந்த நாட்டின் அபிவிருத்திக்காகவும் கல்வி சுகாதாரத்திற்காக செலவு செய்ய வேண்டிய 1000 கோடி ரூபாவே இழக்கப்பட்டுள்ளது. அவர் ABC நிறுவனமா என்று கேட்டார். ABC அல்ல, அது வில்மா நிறுவனம். சஜாத் மௌஜூத் இவர்களின் நண்பர். பெயரை கூற நாம் பயமில்லை. ஜனாதிபதியின் வலது கை, நந்தசேன ராஜபக்சவின் வலது கை. அன்று இவர்கள் கழுத்தில் வைத்துக் கொண்டு சென்ற மத்திய வங்கி கொள்ளையை போன்ற ஒரு மோசடியே இது. 1000 கோடி ரூபாய். எனினும் அன்று மத்திய வங்கி இழந்த பணம் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் மூலம் மத்திய வங்கியில் முடக்கப்பட்டுள்ளது. சீனி மோசடியின் பணம் எங்கே? இதுவே மோசடி. கிராமிய மக்களின் துன்பத்தை கண்டதும் கொரோனாவை மறந்து தேவைகளை பூர்த்தி செய்யும் கடமையுணர்வு மேன்மையானது. திகியத கண்டிய ரத்மல் கந்துரவில் உள்ள சிறார்களின் துன்பம் இனிமேலும் நீடிக்க அனுமதிக்க முடியாது. அந்த சிறார்களுக்கான வேலை திட்டம் ஒன்றை மக்கள் சக்தி இன்று ஆரம்பித்து வைத்தது. துயரங்கள் நிறைந்த ஒரு கிராமமே ரத்மல் கந்துர. ரத்மல் கந்துர மகா வித்தியாலயத்தில் குறைந்தளவான வசதிகளுடன் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான விளையாட்டு திடல் உள்ளிட்ட வசதிகளை விஸ்தரிக்க மக்கள் சக்தி இன்று நடவடிக்கை எடுத்தது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியை கடைபிடித்து ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக அவர்களுடன் மக்கள் சக்தி நெருங்கி செயற்பட்டது. இது போன்ற ஒரு திட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். பல சவால்கள் இருக்கும். நாமும் அத்தகைய சவால்களை எதிர்கொண்டோம். குறிப்பாக இந்த கொரோனா தருணத்தில் இந்த சவால்களின் மூலம் எமது ஆற்றல்களும் திறன்களும் 2 மடங்கு அதிகரிக்கும் என்பதனை நாம் உணர்கின்றோம். அத்தகைய எமது வேலை திட்டங்களை தவறாமல் முன்னெடுப்பதென நாம் தீர்மானித்தோம். அதனுடன் எமது வேலை திட்டத்தை எமது பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க நாம் தீர்மானித்தோம். நமது மக்கள் வறுமையில் வாடுவதனை எம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நமது மக்கள் பாதிக்கப்படும் பொழுது எமது நாடு
பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படலாம். வறுமையை சுட்டிக்காட்டி பல்வேறு வகையான அழுத்தங்கள் வரலாம். எதிர்காலத்திலும் இது போன்ற பாரிய வேலை திட்டங்களை நாடு பூராக முன்னெடுத்து மக்கள் சக்தியூடாக நம் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற நாம் எதிர்பார்க்கின்றோம். මෙවැනිම ව්‍යාපෘති විශාල ප්‍රමාණයක් රට හරහා අධ්‍යාත් කරලා ගම්මැද්ද හරහා අපේ රටේ ජනතාවට සේවයක් සපයන්න. இத்துடன் நியூஸ் 15 இன்றைய நாளுக்குரிய அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைந்தன. வணக்கம்.